3 பெண்களுக்கும் கை கால்லாம் உதறி இருக்குது. அப்போதான் இந்த 3 பொண்ணுங்கள்ல அஜிதாங்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு இறந்தும் போயிருக்கிறா. இதை பார்த்து அந்த 2 பொண்ணுங்களும் உடனே அந்த காலேஜை நிறுத்திட்டு தனது சொந்த ஊருக்கே போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சொந்த ஊருக்கு திரும்பி வந்த அந்த 5 பொண்ணுங்கள்ல 2 பொண்ணான அனிதாவும் ரேணுகாவும் அங்க நடந்த விபரீதத்தை பத்தி சொந்தக்காரங்க கிட்டையும் அந்த இறந்து போன பொண்ணுங்களோட சொந்தக்காரங்க கிட்டையும் மற்றும் ஊருக்காரங்க கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பாதி பேர் நம்பியிருக்காங்க, பாதி பேர் நம்பாமல் இருந்திருக்காங்க. இதை கேட்ட அங்கே இறந்து போன பொண்ணுங்களோட சொந்தக்காரங்களும் ஊருக்காரங்களும் அந்த விபரீதத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக வேண்டி அந்த விபரீதம் நடந்த ஊருக்கே போயிருக்காங்க. அங்கே போகும்போது தான் அந்த 3 பொண்ணுங்களும் இறந்து கிடந்த அந்த வீட்டை பார்த்துருக்காங்க. அந்த வீட்டை பற்றியும் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு வந்தவங்களை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் பயங்கரமாக விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் அந்த ஊருக்காரங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் பயங்கரமான மர்மங்கள்லாம் அந்த வீட்டை பற்றி காத்துக்கிட்டு இருந்தது.